இளையராஜா வர்சஸ் வனிதா விஜயகுமார்னும் போது எனக்கு மனசு கஷ்டப்படுறதா இல்லை பெருமைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்தில் வேர்சஸில் என் பேர் வர்றதே எனக்கு பெரும் பாகியமாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு இசை கடவுளாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சோனி நமக்கு விற்றது கரெக்டாக இல்லையான்றது அவங்கக்குள்ள சண்டை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இப்போது நம்ம கரெக்டாக என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் அதை கரெக்டாக இந்த கேஸில் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இளையராஜா எல்லார் மேலேயும் கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். உள்ளே ஒரு கோர்ட்டுக்கு இறங்குறது கூட காரில் இங்கே பார்க்கிங் கிடைக்காதுன்னு கேபில் வந்தேன். பார்த்த உடனே நம்மளை தெரியும், இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு கேப் டிரைவர். இப்படி தான் போய் ரீச் ஆகுதே தவிர இது அவருக்கு பெருமையை கண்டிப்பாக சேர்க்காது. என்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையிலேருந்து அவர் பார்த்துருக்காரு. நான் அன்றைக்கி எமோஷ்னல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக நான் வளர்ந்தேன். என்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ என்னம்மா ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா ரிலீஸ்க்கு முன்னாடியே க்யூப்பில் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ உரிமை இருக்குது அவருக்கு. என்கிட்ட திட்டிருக்கலாம் என்ன. அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சு என்னை அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வச்சா மாதிரி அது எப்படிங்க வைக்க முடியும் சினிமாவில், எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ நாங்கள் எந்த தவறும் செய்யலை. என்னோட அட்வொகேட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு கரெக்டான பதில் எல்லாருக்கும். யார் கரெக்டு, இது யாருக்கிட்ட நிஜமாக ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த கேஸ் மூலயமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.